நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சகரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவிகொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பிரார்த்தனை வேளையிலே சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனத்தை நீங்கள் கவனித்தீர்களா? என் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் திரும்புங்கள், உங்கள் பிதாக்களை போலிராதேயுங்கள். எத்தனையோ பரிசுத்தவான்களை கொண்டு, ஊழியர்களை கொண்டு, ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் பேசினார். ஆனாலும் பாவத்தை விட்டு வர மனமில்லை, பழைய பழக்க வழக்கங்களை விட்டு அவர்களுக்கு மனமில்லையாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார், திரும்புங்கள் அவரிடத்தில், அவர் நம்மோடு வருகிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, இன்றைக்கு அந்த தேவன் உங்களோடு பேசும்படி இந்த பிரார்த்தனை வேளைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பிரார்த்தனை வேளையிலே நாம் ஜெபித்து இந்த ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபிக்க இருக்கிறேன். முதலாவது, சர்வத்துக்கும் எஜமானை அழைப்போமா? சர்வ சிருஷ்டிக்கும் காரணரும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிறவருமாகிய எங்கள் பரிசுத்த பிதாவை இயேசு அப்பா, உமக்கு நன்றி. இந்த நாளை தந்ததுக்காய் உமக்கு நன்றி. இம்மட்டும் பாதாளத்தில் எங்களுக்கு இந்த நாளை தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலே ஜெப குறிப்பை கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தயவாய் நீர் கண்ணோக்கி பாருங்க. அநேகர் புலம்புகிற ஒரு காரியம் உண்டு, ஐயோ எங்களுக்கு என்றைக்கு இந்த தரித்திரம் நீங்கும் என்று. என் எஜமானே, நீர் சொன்னீர், நீர் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தில் குறைவுற்று இருக்கிறவர்களை, சொத்துக்களை இழந்தவர்களுக்காய் ஜெபி என்று சொன்னீர். யார் யார் என்னென்ன நிலையில் ஜெப குறிப்பு அனுப்புகிறார்களோ, அனுப்பி இருக்கிறார்களை நீர் பாரும். ஐயோ வீடுகளை இழந்து விட்டேன், நல்ல கம்பெனி வச்சு வேலை செய்தேன், குடியினால அந்த கம்பெனி இழந்துட்டேன் அனுப்பியிருக்காங்கப்பா. குடியினால வாகனத்தை இழந்துட்டேன், குடியினால நல்ல வேலை இழந்துட்டேன் என்று சொல்லி இழந்து போய் வந்திருக்கிறார்களே. இன்னும் அநேகர் ஐயோ பொல்லாத பிசாசின் தந்திரத்தினால் உண்மையை இழந்து போய் இருக்கிறார்களே. ஊழியத்தை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து நான் என்ன செய்வேன்? இனியும் நான் இன்னும் ஒரு விசை என்னை தேவன் கழுவுவாரா? இன்னும் நான் ஒரு விசை பிரகாசிப்பேனா என்று என்கிற பிள்ளையை பாருங்க. நீர் பிரகாசிப்பிக்கிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறதே. நம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களப்பா, மனதார உண்மை அழைக்கிறார்கள். தரித்திரத்திலிருந்து இவங்களை நீக்கும், இழந்து போன ஆசீர்வாதத்துக்கு பதிலாய் இரட்டிப்பாய் அல்ல 100 நீர் தருவீராக. பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் நீங்கட்டும், சத்துருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும். நசரனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று நம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும். அப்பா, இந்த வேளையிலே உடைய பாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். என் மனதார ஆண்டவரே, எங்கள் துதி சோதர பலி ஏற்று ஆசீர்வாதத்தை தருவீராக, ஆசீர்வாதத்தை தருவீராக. பிதாவே, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நேரடி ஒளிபரப்பானது ஜாஷ்வா டிவி சுரண்டை என்ற முகவரியில்
அனைத்து சமூக வலைதளங்களிலும் நீங்கள் காணலாம். உங்கள் சொந்தங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் சொந்தங்களுக்கு இந்த நிகழ்ச்சி அறிமுக செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் ஒரு பாடலை பாடி நாம் அவரை ஆராதிக்க இருக்கிறோம். ஆராதனையில் பிரியப்படுகிற தெய்வம் நம்மளை ஆசீர்வதிப்பார். என்னோடு சேர்ந்து பாடுவீர்களா? அருமையான என்னுடைய கீபோர்ட் பவுலின் பாடுகிறார். சேர்ந்து பாடுகளேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். அவரே பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கைகளை தட்டி கூட வந்தால் அற்புதம் தான். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேடிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், இயேசு கிறிஸ்து வரும்போது நோய்க்கும் பேய்க்கும் உங்க வீட்டுல இனி இடமில்லை. அவன் வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார். இன்றைக்கு இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சமாதானம் இல்லாது இருக்கிறீர்களோ, சமாதான பிரபுவாய் வருவார். கடன்களை மாற்ற, கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அவர் கூட வந்தாலே எல்லாம் அற்புதமே. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார். அருமையான பவுலின் வருவார்னாரு, நாம் வந்திருக்கிறார்னு பாட போற. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அருமையான பவுலின் கூட கீபோர்ட் பவுலின் சொன்னால் இயேசு ராஜா வந்திருக்கிறார் அப்படின்னு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வந்திருக்கிறார். ஆமென். சத்தமா சத்தமா சொல்லுங்களேன். என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி அருமையான தேவனுடன் பாடின இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம் என்ற பாடல். கைகளை தட்டி குடும்பமாய் சேர்ந்து கைகளை தட்டுகவா, தட்டுகை. இன்றைக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படும்.
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எதனால? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். வேதத்திலே என் எஜமான் ஒரு வியாதிக்காரன் வீட்டுக்கு போனார். அந்த வியாதிக்கார வீடு அதுக்கப்புறம் வியாதிகளை நீக்குகிற குணமாக்குகிற வீடாய் மாறிட்டு. ஆமென் ஆமென். அதே தெய்வம் முன்னருகே வருகிறார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். வேதத்திலே ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். வேதாகமத்தில் பர்திமேயு என்ற ஒரு கண்டறியாத மனிதர் கூப்பிடுவார். எல்லோரும் சொல்லுவாங்க, ஐயோ உன் சத்தத்தை கேட்க மாட்டார், தள்ளி போயிட்டாருன்னு. ஆனா அவர் கூப்பிடுதலுக்கு நின்று பதில் கொடுத்து சுகம் கொடுத்தார். உங்க சத்தத்துக்கும் நின்று சுகமே தருவார். ஏனென்றால் மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர். நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். வேதத்திலே விபச்சாரத்தில் கையோடு ஒரு பெண்ணை பிடித்து கொல்வதற்காக கொண்டு வந்தார்கள். என் எஜமான் மனதுருக்கம் நிறைந்த தெய்வம் அவனை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாதே, நீ ஆக்கனை குழாய் திருப்பதில் என்று சொன்னார். இனி பாவம் செய்யாதே. மனதுருக்கம் உள்ள தெய்வம் கண்ணீர்களை துடைத்திடுவாராம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். அவன் என்றமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் அவன், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஐயா ராஜா க்ளோரியாய் மகிமையாய் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நாயனூர் என்ற ஒரு ஊருக்கு நிஜமான் போகும் பொழுது அங்கே ஒரு விதவை தன் மகனுக்காக, செத்து போன மகனுக்காக அழுகிறாள். அந்த கண்ணீரை பார்த்து என் நிஜமான் அவனுக்கு சுகம் கொடுத்த அவனை கையில பிடிச்சு வந்திருப்பாரு. பார்வம் பிள்ளைன்னு இன்னைக்கு உன்னுடைய செத்து போன காரியத்துக்கு உயிர் வருகிறது. கண்ணீரை துடைக்கிற தெய்வம் இயேசு வருகிறார்.
பேய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் Glory Jesus. பெரியவர் திருமுன்னே எல்லா பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம், அவன் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். வேதத்தில் சந்திரயோகி என்ற ஒரு பிசாசு அவனை அநேக தடவை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொல்ல பார்த்தது. என் எஜமானுடையத்தில் பாதத்தில் கொண்டு வந்த போது அவரை பார்த்த மாத்திரத்தை அது பயந்து ஓடி அலறியது. பேய்கள் எல்லாம் நடுங்கிற நாமம் இயேசுவின் நாமம். இன்றைக்கு அதே தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும் இப்பொழுதே. பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி அறிக்கையிடு, விட்டுவிடு. நான் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கைகளை தட்டி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். என்ன பாட்டு படிச்சோமா? ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வாசித்தாது சொல்லியிருப்பான், அப்படித்தானே? என்னால் உங்களோடு பேசுவாராங்க. என் எஜமான் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார். லாஸ்ட்ல பார்த்து தெரியுமா, பாவமெல்லாம் போக்குவாராம். நீங்க எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும் நீக்குவதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, இந்த தெய்வத்திடம் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். கேட்டு பாவங்களை விட்டுவிட வேண்டும். மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல, விட்டுவிட வேண்டும். சத்தமா சொல்லுங்களேன், விட்டுவிட வேண்டும். கடந்த நாள் எனக்கு ஒரு ஆள் சொல்லி இருக்கிற, எனக்கு போன் போட்டு சொல்லுதார், என்ன நான் ஒரு மெக்கானிக், இங்க மெக்கானிக் செட்டுக்கு போவதற்கு எனக்கு மனசே இல்லை. மெக்கானிக் செட்டுக்கு போறதுக்குள்ள குடிக்கணும் போல தோணுது, குடிச்சிட்டு படுத்துக்கிடுதே. கொண்டு வந்த வண்டியெல்லாம் இழுத்துட்டு போயிட்டாங்க. 6 மாதமாக இதைத்தான் நான் செய்கிறேன், என்னால் முடியவில்லை, எனக்காக ஜெபிங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணுவேன், ஆனா நீ ஒன்று செய்யணும். ஒரு காரியத்தை உனக்கு சொல்லுகிறேன். உன் சொந்தமோ உன்னுடைய யாரோ உனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால், எவ்வளவு ரோசம் வந்து சாவு வரைக்கும் அவர்கிட்ட பேசாம இருக்க, தகப்பன் கூட பேச மாட்டேங்க, அண்ணன் கூட பேச மாட்டேங்க, தம்பி கூட பேச மாட்டேங்க. இவ்வளவு ரோசம் இருக்கிற உனக்கு குடிக்க கூடாதுன்னு ஒரு ரோசம் வரக்கூடாதா? இந்த குடிச்சா இவ்வளவு தூரம் நமக்கு நஷ்டம்னு ஒரு ரோசம் வரக்கூடாதா? அவர் பார்த்துட்டு சொன்னார், என்னடா இப்படி பேசுதேன்னாரு. நான் சொன்னேன், நானும் உன்னை போல ஒரு மனிதன் தான். நீயும் இன்றைக்கு இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எனக்கு பலன் தாங்கன்னு கேளு, அப்பொழுது விடுதலை பெறுவாய் என்று சொன்னேன். ஒரு வாரமா கடை திறந்தாச்சு. என் ஆண்டவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். 6 மாதமாய் திறக்காத கடை வண்டியெல்லாம் எழுதிட்டு போயிட்டாங்க. திறப்பு விழா வச்சாச்சு. தேவன் பெரியவர், நீ அறிக்கையிடு. என்ன பாவம் செய்தா, எது தேவனுக்கு பிரியமில்லை என்பது உன் இதயத்துக்கு தெரியும். தெரியாமல இருக்காது, தெரியும்.
நாம செய்தது நல்லதா கெட்டதான்னு தெரியாம இருக்குமோ? வேதத்துல நம்ம இருதயமே நம்ம நியாயந்திருக்கும் என்று உங்கள் இருதயம் உங்களுக்கு சொல்லவில்லையோ? வேதத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், விபச்சாரி ஒருத்தி, பாவியாகிய ஸ்திரீன்னு வேதம் சொல்லுகிறது. என்னையா பெண்ணு செஞ்சிருக்க? ஒரு விபச்சாரியா இருந்திருப்பா. அந்த விபச்சாரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருக்கிறார்னு கேள்விப்பட்டு தான் சொன்ன மாதிரி மயக்க பயன்படுத்தின ஆட்களை மயக்கப்படுத்தின வாசனை திரவியத்தை கொண்டு வந்த, ஐயா இனி நான் எவனையும் மயக்க மாட்டேன், இனி எவனும் எனக்கு தேவையில்லை, இந்த வாசனை திரவியத்தை உம்முடைய பாதத்தில் நான் ஊத்துகிறேன் என்று சொல்லி ஊற்றி, நான் இதுவரை செய்தது பாவம், இதுவரை எப்படியோ ஒரு சூழல் செய்து விட்டேன், என்னை மன்னிகள் என்று சொல்லி தன் கண்ணீரை அவருடைய பாதத்திலே விட்டு தன் தலைமயிரால் துடைத்தாளாம். நான் சொல்லுவேன், அழகான அந்த முகத்தை அருவருப்பான ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு முகமா மாற்றி அந்த அழகான அப்படி சீவி விட்டு அநேகரை மயக்கிற அந்த மயிரை அப்படித்தானே நானூறு மன்னித்துக் கொள்வாராக. அந்த முடிய நானுடைய பாதத்தை துடைக்கிறதா மாத்தினா, இனி இது அழகில்ல, இனி அது அழகில்ல. என் ஆண்டவருடைய பாதத்துக்கு கூட இது கிடையாது. என் ஆண்டவரின் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அழுதாள். எல்லோரும் பார்க்கிறாங்க, இவன் ஒரு பாவியான ஸ்திரீ, தன்னை தொடுது யாருன்னு அவருக்கு தெரியாதோ. அதிமேதாவிகள் அங்கே இருந்தாங்க, இப்ப இருக்கிற அதிமேதாவிகள் அங்கே இருந்தாங்க. சொல்லுதாங்க, தன்னை தொடுது யாருன்னு தெரியாதோ அப்படின்னு. பெண்ணை கூப்பிடுவாரு, பாப்பா நான் வீட்டுக்கு வந்தேன் சீமானே, எனக்கு கால நீ தண்ணி தரலப்பா. இவ கண்ணீர்னால என் காலை கழுவி தன் தலை மயிரால துடைச்சா. அவர் செண்டு ஊத்தினதை சொல்லல, துடைச்சா. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கிறதோ அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுவான், எவனுக்கு அணிய மன்னிச்சதோ அவன் அதிக சந்தோஷப்படுவான். ஒருவேளை இதே நிலையில் பிடிக்கப்பட்டு விட்டாயோ என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு சூழ்நிலை உன்னை தேவனை விட்டு பிரித்து விட்டதோ, இன்னைக்கு அறிக்கையிடுவாயா? சகோதரனே சகோதரியே, கொஞ்சம் அறிக்கையிடையா, கொஞ்சம் அறிக்கையிடுங்கள். பாவங்களை நீக்குகிற தெய்வம் வந்திருக்கிறார். அந்த பாவத்தை எல்லாவற்றையும் நீக்கிடுவார். இன்னைக்கு கொஞ்சம் பரிசுத்தப்படுத்துவார். அதுக்கு ஒரு சாட்சி சொல்லுதையா. ஆம், அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனை பாருங்கள். அவனுக்கு திருடன் தான் பேரு, திருட்டுனாலதான் அவனை சிலுவையில் எடுத்து வச்சிருக்கு. அவன் அறிக்கையிட்டான், சொன்னான், நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவர் பாவம் செய்யாத நீதிமான் நம்ம கூட தொங்குதாரே. என்ன என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் நிஜமான இயேசு மகாராஜன். உன் பாவங்களை மன்னிக்கிற தெய்வம் அவர்தான். இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் தலைப்பிள்ளெல்லாம் கேட்க மாட்டாரு. ஆமா, தலைப்பிள்ளைய கூட, அந்த பிள்ளைய கூட, இந்த படி அந்த பலியை கூட, இந்த பலியை கூட, ஆட்டக்கூடு மாட்டக்கூடு, எதையும் கேட்க மாட்டார். உன் கண்ணீர், உன் இருதயம். ஏன்னா இந்த தெய்வமே பலியா வந்த தெய்வம் ஐயா. இந்த தெய்வமே தன்னை பலியாகி கொடுக்க வந்த தெய்வம். இந்த தெய்வத்துக்கு நீ பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பலியும் அவருக்கு தேவையில்லம்மா, தேவையில்லையா. நூதனமான பலிகள் அவருக்கு தேவையில்லை. வாயிலிருந்து வருகிற சோத்திர பலி, அப்பா நான் பாவம் செஞ்சிருந்தாலும் என்ன இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களே, நம்ம விட்டு தூரம் போயிருந்தாலும் என்ன இது வரைக்கும் என்ன கொண்டு வந்துட்டீங்களே, உமக்கு நன்றியப்பா. ஐயோ, நான் ஒரு பாவம்தான், நான் ஒரு பாவிதான். ஆனால் என்னை நீர் இந்த நாள் வரைக்கும் நடத்தி எனக்கும் பிள்ளைகளை தந்து என்னையும் நீர் ஆசீர்வதிச்சீங்களே, உமக்கு நன்றி. நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் ஏசப்பா, என்னை நம்புங்க பாட்டு சொல்லுங்களேன். ஐயோ, உங்களை உங்க சொந்த நம்பாம போயிருக்கலாமா. வாலிபனே, வாலிப சகோதரியே, உன்னை உன் சொந்தம், உன் அண்ணன், உன் தம்பி, உன் கணவன், உன் மனைவி உன்னை நம்பாம போயிருக்கலாம். ஆனா ஏசப்பா நம்புதாருமா ஐயா. இந்த ஏசப்பா நம்புதாருங்க ஐயா. நீங்க அவருடைய பிள்ளைன்னு அவர் சொல்லுகிறார். என் பிள்ளை, என் பிள்ளை, என்னுடைய சொல்லம்.
இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டானா, இன்றைக்கு மனம் திரும்ப மாட்டாளான்னு ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கிறார். அறிக்கையிடுங்கள் ஐயா, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டானா? எனக்கு அருமையான ஒரு டாக்டர் உண்டு. இதுக்கு முன்னால அப்பப்போ கத்தியை ஏதாவது வச்சு கையில வெட்டிக்கிட்டு போய் ஊசி ஓட போவேன். அப்ப பதில் சொல்லுவார், தொற்றப்படாத வலிக்குது அப்படிமே. பேசிக்கிட்டே கையை பிடிச்சிட்டு அப்படியே அமைக்க விட்டுருவார், வலிக்கும். ஆனா அந்த வலி நேரத்துல சலமெல்லாம் வெளியே வந்துடும். அவர் சொல்லுவார், இந்த சலத்தோட மருந்து வச்சா, இந்த சலத்தோட உள்ள இருக்கிற இந்த சீலோட மருந்து வச்சா ஆறாது, அதனால தான் அப்படி செய்து என்று சொல்வார். அதே போல அன்பு சகோதரனே சகோதரியே, நீ பாவத்தோட இந்த தெய்வத்தை நீ சந்திக்க முடியாதம்மா. ஐயா, ரகசிய பாவத்தோடும் இந்த தெய்வத்தை நீ ஆராதிக்க முடியாது. பாவத்தை இன்னைக்கு அறிக்கை விட்டுரு. வலைதளத்தில் இழுக்கப்பட்டு போனாயோ, கேமுக்கு அடிமையாகி போனாயோ, பொல்லாத இச்சையின் காட்சிகளுக்கு அடிமையாகி போனாயோ, இல்லையே இஷ்டம் போல் வாழ்ந்து விட்டாயோ, அப்பா என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்களேன். தேடாம நான் வந்துட்டப்பா, நாளிட பாதாத்திட்டீங்களே. ஐயோ, எத்தனை பரிசுத்தவான், எத்தனை சின்ன பிள்ளைங்க இந்த நாள்ல இல்ல. ஆனா நீங்க என்ன கொண்டு வந்துட்டீங்களே. இனி உமக்கு பிரியமா வாழ்வேன் டாடி, இனிமேல் நமக்கு பிரியமா வாழ்வேன்பா. சொல்லுங்களாம்மா ஐயா, இதை சொல்லுங்களாப்பா. உமக்கு பிரியமா வாழ்வேன், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், நீர் விரும்புகிற காரியத்தை நான் செய்வேன். இயேசுவே, தயவா என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லுங்களேன். தயவா என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லுங்களேன். இல்லையே பொல்லாத பிசாசனர் இன்றைக்கு அநேகரை இச்சை என்னும் பாதையில் தள்ளி என் ஜனத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். இச்சை என்னும் வெறியில், இச்சை என்னும் காரியத்தை கொடுத்து என் ஜனத்தை தீட்டுப்படுத்தி ஐயோ தேவனை விட்டு பிரித்து கொண்டு இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள் இருக்கிற இச்சை ஆவியே போ என்று நீ கட்டளையிடு. நீ சொல்லுமா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இச்சையை கொடுக்கிற பொல்லாத ஆவியே போ இயேசுவின் நாமத்தினாலே சொல்லு. குடியின் இச்சை, பொருளாசை என்னும் இச்சை, பொல்லாத எண்ணங்களோட இச்சை, இச்சையின் அநேகம் இருக்கிறது. எல்லா இச்சையும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். வேதம் சொல்லுகிறது ஐயா, அறிக்கையிட்டுமா. நீ அறிக்கையிடும் போது அவர் சொல்லுகிறார், நீ அறிக்கையிடும் போது கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், சந்தோஷம் தேடுதவனே நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் காவலையை விட்டுமாயினி கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், எதனால கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், உன் பாவத்தை மன்னிக்க வந்திருக்கிறார், உன் வியாதியை போக்க வந்திருக்கிறார், அவர் உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். இன்றைக்கு வேதம் சொல்கிறது, பாவமெல்லாம் போக்குவாராம். எல்லா அநியாயத்தையும் அக்கிரமங்களை நீக்க வல்லமை உள்ளதை அடிக்கடி சொல்லுவோம். ஐயா ஐயா அம்மா, இந்த தெய்வத்துக்கு பலி தேவையில்லை, இவர் பலியாய் வந்த தெய்வம், நமக்காய் பலியாய் வந்திருக்கிறார்.
இவருக்கு ஒரு ரத்தத்தை சிந்த வேண்டாம், இவரை நீ எங்கே தேடி போக வேண்டாம். நூதன கலாச்சாரம் என் தேசத்திலே தோன்றுகிறதே ஐயா. சாகர மனுஷெல்லாம் தெய்வம்ங்கிறான், நான் தான் தெய்வம், நான் தான் தெய்வம்ங்கிறான். ஐயா, உலகத்தை படைச்சானா வானத்தின் அளவு என்னன்னு தெரியுமா? பூமியின் அளவு என்னன்னு தெரியுமா? ஜனங்களுக்காக இவர் என்ன செய்தார் என்று யாராவது கேட்பார்களா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தெய்வம் சொல்லுது, நான் வானத்தை உண்டாக்கினேன், பூமியை உண்டாக்கினேன், மனுஷனை உண்டாக்கினேன். இவ்விதமாகத்தான் வானத்திலிருந்து மழை பெய்யுது, இந்த விதமாகத்தான் இடி உருவாகுது, இந்த விதமாகத்தான் பனி உருவாகுது என்று சொல்லி எஜமானுடைய வேதம் சொல்கிறது. பாவத்தை பாராத சுத்த கண்ணன், பாவம் செய்யாத மகா பரிசுத்த தெய்வம். அந்த தெய்வம் உங்க மேல வச்ச அன்புனால, உங்க மேல வச்ச அன்புதான் ஐயா, மனிதனை போல வந்து இறங்கி நம்முடைய பாவங்களை, ரகசிய பாவம் எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்ப்பதற்கு கடைசி சுற்றத்தையும் மனப்பூர்வமாய் கொடுத்தார் ஐயா, மனப்பூர்வமாய் கொடுத்தார். தெய்வத்தை நோக்கி அப்பான்னு கூப்பிட மாட்டீங்களா? அதைத்தான் அவர் விரும்புகிறார், அதைத்தான் அவர் விரும்புகிறார். என்ன பாருங்க டேடி, என் பாவத்தெல்லாம் நீக்கிறங்க, என்னை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்து, நான் நமக்கு பிரியமாய் வாழ்வேன்னு சொல்லுங்களேன், நமக்கு பிரியமாய் வாழ்வேன். இயேசுவே, யார் யார் எப்படி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் தொடும், அத்தனை பேருடைய கண்ணீர்களும் மாறட்டும், அத்தனை பேருடைய வியாதிகளும் மாறட்டும், சத்ருவின் போராட்டங்கள் நீங்கி போகட்டும். நீர் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும். பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சேனைகளின் கர்த்தர் தந்த இந்த நாளில் நான் உங்களோடு பேசும்படி தேவன் தந்த பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நான் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் உண்டு. என் எஜமானி எனக்கு கடந்த வாரத்திலே ஞாபகப்படுத்தி அனுப்பினார். நீ சொல்லு என்று சொன்னார். எப்படி காரியங்களை என்றால், இழந்து போனவர்களுக்காய், வீடுகளை இழந்தவர்களுக்காய், சொத்துக்களை இழந்தவர்களுக்காய், வாகனத்தை இழந்தவர்களுக்காய் ஜெபி என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் எனக்கு தருகிற வார்த்தை மாத்திரம்தான் உங்களுக்கு சொல்லுவேன். இதுவரை அதைத்தான் செய்து வந்திருக்கிறேன், இனிமேலும் அப்படித்தான் செய்வேன். சுயமாய் கொண்டு வர எனக்கு தெரியாதம்மா, தெரியாதையா, நான் அதை விரும்பவும் இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிற ஒரு காரியம் உண்டு. அவர் இழந்ததை எல்லாம் திரும்ப தருவாரா? ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இழந்து போனதை எல்லாவற்றையும் அவர் திரும்ப தர இருக்கிறார். நீங்கள் எதை இழந்தீர்களோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். நீங்கள் என்னதை இழந்திருந்தாலும் சரி, ஒன்றும் குறைவு போடாம, அன்னைக்கு தாவீது இழந்து போனதுல சின்னதுலையும் குறையல, பெரியதுலையும் குறையலையா, ஒன்றும் குறையாம கொண்டு வந்துட்டாரு. அதை தான் உங்களுக்கு செய்ய போகிறார். நீ இழந்து போனது எதுவா இருந்தாலும் சரி. விதத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆவது வசனமாய் சொல்கிறது, அவர்கள் கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திரும்பி கொண்டான் என்று. இன்றைக்கு இந்த தாவீதின் நிலையிலும் அநேகர் இருக்கலாம். ஆம், தாவீது தான் இருக்கிற தேசத்து ராஜாவோட யுத்தம் பண்ணும்படி போனான். அங்கே இவனை கண்ட மாத்திரத்தில் இவனுடைய பிரபுக்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ, இவன் நம்மாள்களை கொன்னு, இவன் பெரிய ஆளானவன், இவனை விட்டுறப்படாது, வரவே கூடாதுன்னு சொல்லி பத்தி விட்டுட்டாங்க. 3 நாள் அங்க போனதுனால இங்க அமலேக்கர் இவனுடைய பொருட்களெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க.
ஆமாம் தானே. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊர் வேலைக்கு போனால் உன் வேலை கெட்டு போவோம் அப்படின்னு. அதே போல் அடுத்த ஆள் வேலைக்கு போனார், இவருடைய பொருட்கள் எல்லாம் போயிற்று. இன்றைக்கு நான் சொல்வேன், ஒருவேளை நீங்களும் மற்றவர்கள் மேல் மனதிருக்கம் வைத்ததினால், எங்கள் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா, ஆமாம் நான் கிராமத்தை சார்ந்தவன், மற்றவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் வசதி இருக்கவனை பார்த்து ஏமாத்துக்காரன் எப்பவுமே நல்லாவே பேசுவான், அப்படித்தானே, அப்படி அழகாக முறை சொல்லி 5 வயசு பிள்ளையும் அழுகி விழுத மாதிரி பேசுறது போல பேசி, நீங்க கையெழுத்து போட்டாதான் இது கிடைக்கும், நீங்க சொன்னாதான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கடன் கொடுப்பவர்கள் இவரை விட பெரிய தந்திர சிலைத்தன இருப்பாங்க. ஆமா அப்படித்தானே, இவரை விட பெரிய தந்திர சிலையா இருப்பாங்க. இவர் பார்ப்பார், இந்த ப்ராப்பர்ட்டிக்குரிய மதிப்பாளர் யார், அவர் அப்படி அப்படிம்பாங்க. இவன் நைஸா ஏமாத்தி கூட்டிட்டு வருவான். கூட்டிட்டு வந்து, இவர் தான் எங்க அண்ணன் கொல்ல தெய்வம், சாமி பார்த்துக்கோங்க, இதான் எங்க மாமா எங்க சித்தப்பான்னு சொல்லி கூட்டியாந்து, ஐயோ அந்த கையெழுத்து போடுறது வரைக்கும் அவருக்கு இருக்க உபசரிப்பு, அவன் சொந்த பந்தம் கொடுக்கிற உபசரிப்பு பயங்கரமா இருக்கும். இவருக்கு தெரியாது இந்த நாடகம் இவன் எத்தனை பேர் சேர்ந்து போடுதானே எதுக்குன்னு தெரியாது. அப்படிதான் நமக்கு தெரியாது. நானும் அதில் ஒரு ஆள் ஏமாந்ததில்லை. ஆமா, எத்தனை பேர் நீங்க இது செஞ்சே, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க சொன்னா என்னதெல்லாம் நடக்கு, நான் என்னோடு இருப்பாராங்க, இப்படி சொல்லி கூட்டிட்டு போவாங்க. இவர் ஜாமீன் கையெழுத்து போடுவார். பணத்தை வாங்கினவர், பொருளை வாங்கினவர், அவர் வேலையில கரெக்டா போயிருவார். அதுக்கப்புறம் இவருக்கு அங்க மதிப்பும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அங்க பணம் கட்ட வேண்டியது வாங்கிட்டு போனவன் போயிருவான். ஜாமீன் கையெழுத்து போட்டவர், ஆமா நம்பினவர், நீங்க தான் சித்தப்பா, நீங்க தான் மாமா அப்படின்னு சொன்னான் பாத்தியா, அவன் வாங்கிட்டு போயிருவான். இவருக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காரு, இவர் செமப்பார். நான் அநேகரை சொல்வேன், ஐயா, ஒரு பைசா வாங்காமல் மற்றவனுக்கு வாங்கி கொடுத்ததில் ஊரை விட்டு ஓடினவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டதினால், மற்றவனுக்கு இரக்கம் பாராட்டினதினால் தன்னுடைய சொத்துக்களை இழந்து நடுத்தருவில் வந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நீங்கள் அந்த லிஸ்ட்ல ஒரு ஆளா? சொந்தம் ஏமாத்திருச்சோ, என் ஃப்ரெண்டு உயிரு இப்போ அப்படித்தானே, ஆமா உயிரை எடுக்காம போகவே மாட்டான். சில நல்ல நண்பர்களும் இருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அங்கே இவன் போகையும் எல்லாம் போய் விடுகிறது. நான் சொல்லுவேன், கொஞ்ச காலத்துக்கு உங்களுடைய வேதனை வருத்தம் இருக்கும். ஆனால் அதன் பின் நீங்கள் அடைகிற நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அளவு இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஏமாற்றியனுடைய நிலைமை என்ன என்பதை சீக்கிரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமா, இல்லாததை சொல்லி எனக்கு இங்க வரை கேட்டோம், எனக்கு அந்த கிணறு எனக்கு தான், வீடு எனக்கு தான், இது நான் தான்னு சொன்னவனுக்குரிய நிலைமைய உங்க கண்ணு பார்க்கும். ஐயா, உங்க பிள்ளைதான் அவன் பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும், அவனை ஒவ்வொரு நாளும் தேவன் வாதிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏமாற்றி பிடிக்கிட்டானோ, தாரேன்னு சொல்லி பணம் தாரேன்னு சொல்லி ஏமாற்றி பிடிக்கிட்டானோ, ஆள்பலத்தால உங்களுடைய சொத்துக்களை பிடிங்கிட்டானோ, பயப்படாங்க, வேற ஒண்ணும் செய்ய முடியல. உங்களை தேவன் ஒரு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறாரு, எவன் கொள்ளையடிச்சிட்டு போனானோ அத்தனை பேருடைய அந்த பொருட்களை இவர் கொள்ளையாடி மாடி கொண்டாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இவர்கிட்ட இருந்து கொள்ளையாடிட்டு போனதை மாத்திரம் கொண்டு வரல, அவன் சேர்த்து பிடிட்டு வந்துட்டார். ஒரு பழமொழி சொல்லுவார்கள், இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் கொண்டு போயிட்டுப்பாங்க. அதே போல பிடிங்கிட்டு போனது மாத்திரம் போவாது, சேர்த்து போகும். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சங்கீதக்காரர் சொல்ல, சத்துருக்களின் சரி கட்டுதலை கண் காணும் என்று சொன்னது போல உங்கள் கண் காணும். உங்கள் சத்துருக்களுக்கு தேவன் சத்ருவாய் இருப்பார், பயப்படாதே. உங்கள் சத்துருக்களுக்கு தேவன் சத்ருதான்.
நினைச்சுக்கிடலாம் இன்னைக்கு நம்ம பக்கம் தான் இருக்கு, எல்லாரும் நமக்கு தான் இருக்கு. எங்களை பார்த்துருப்பீங்களே, எவ்வளவோ பெரிய பெரிய அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள்லாம் அப்பப்போ எல்லா ஜெயிலுக்கும் விசிட் போயிட்டு வரத, அப்படித்தானே? உலகமே விட மாட்டேங்குது. யாரா இருந்தாலும் ஐயோ இவன் குற்றவாளி, இவன் ஏமாற்றுக்காரன், இவன் எப்படியாவது தண்டிக்க வேண்டும் என்று இந்த உலகமே தண்டனை கொடுக்கிறது. நல்லது, பரலோகம் கொடுக்காதோ, பரலோகம் கொடுக்காதோ. எவ்வளவு நாளைக்கு நல்லா இருப்பான்? பயப்படாதம்மா, ஐயா பயப்படாதீங்க. நான் சொல்லுவேன், நீ இழந்தது மாத்திரமில்ல, அதற்கு மேலான ஆசீர்வாதத்தை தேவன் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை தட்டி அவருக்கு நன்றி என்று சொல்வீர்களா? இயேசுவே, இந்த ஆண்டு நான் இழந்து போனதுக்கு சரியாய் அல்ல, இரட்டத்தனையாய் அல்ல, நூறத்தனையாய் எனக்கு தரப்போறதுக்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்களேன். நூறத்தனையாய் தருவாரா? அவரால் ஆகும். அதை செய்கிற தெய்வம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, வைராக்கியம் உள்ள தெய்வம். வைராக்கியத்தோடு இருக்கிறார் உனக்கு நியாயம் செய்ய. உங்களுக்கு நியாயம் செய்வதற்காகத்தான் அவர் வைராக்கியத்தோடு இருக்கிறார். வேதத்திலே இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இது சிலருடைய நிலையாய் இருந்தாலும் சிலருடைய நிலை என்ன என்று பார்த்தோமானால், அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் ஒரு ராஜா, நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு ராஜா இருக்கிறார். இந்த ராஜா தேவன் இவனுக்கு துணை செய்தனால் எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்தான். பெரிய ஒரு அரண்மனை கட்டினார். அரண்மனை கட்டிட்டு நினைக்கிறேன், பெருமைங்கிற வந்துட்டு என்ன வந்துட்டு, சத்தமா சொல்லுங்களேன். நான் முதல்ல சொன்னேன், ஊர் வேலை பார்த்ததுனால ஊர்க்கார் மற்றவனை நீ நம்பினால இழந்திருக்கலான்னு சொல்லி. இங்கே சொல்லுகிறது இந்த வேதத்தில், ஆண்டவருடைய வேதம், தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். நீ கட்டாயம், என் அன்பு சகோதரனே சகோதரர்களே, நீங்கள் கட்டாயம் ஒரு வேத புஸ்தகத்தை வாசியுங்கள். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முதலாளி எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், எப்படி தேசத்தை நடத்த வேண்டும், எப்படி தேசம் இருக்கும் என்றும் வேதத்திலே சொல்லி இருக்கிறார். நிஜமான் இவ்வளவு நாள் நடந்தது என்ன, இனி நடப்பது என்ன என்பதை சொல்லி இருக்கிறார். அதனால் தயவாய் ஒரு வேத புஸ்தகத்தை வாங்குங்கள், வாங்கி வாசியுங்கள். அந்த தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தல் என்றால், நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு பெரிய ராஜா பெரிய அரண்மனையை கட்டிட்டு சொல்றார், இத போல வீடு வேற ஒரு வேலும் கட்டல, அப்படித்தானே? இத போல நம்மளை போல பெருசா ஒருத்தர் கட்ட நம்ம எவ்வளோ பெருசா கட்டினோம்னாரு. தேவனே தள்ளிட்டார். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு பிசாசானவன் கையில் எடுக்கிற ஒரு காரியமும் அநேகரை தள்ளுவதற்கு பெருமைங்கிற ஒரு ஆதியத்தை கொண்டு வருகிறான். பெருமை. அவன் ஒரு சின்ன கார் வாங்கிட்டானா நீ பெரிய கார் வாங்கினா தான் முடியும். அவன் ஒரு சின்னதா வீடு கட்டிட்டானா நீ பெருசா ஒரு வீடு கட்டினா தான். அவன் ஒரு செயல் வாங்கிட்டாங்களா நீங்க பெருசா ஒரு செயல் வாங்கினா தான் முடியும். நம்ம அந்தஸ்து நம்ம எப்படி அவனை விட குறைஞ்ச கார்ல போறது? பெருமையா வாங்கி அதுக்கப்புறம் டிவி கட்ட முடியாம டிவி காரன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு போவான். இன்றைக்கு அநேகர் பெருமையினாலும் இழந்து போனார்கள். இந்த ஆள் ராஜாவா இருந்தார், ராஜா பதவி இழந்துட்டார். ஐயோ, இன்னைக்கு இந்த குடியினாலையும் இந்த பெருமையினாலையும் பார்த்தீங்கன்னா நல்ல அதிகாரிகளும் பதவி இழந்து விடுகிறார்கள். ஆடம்பரமா வாழணும், அதுக்கு என்ன செய்யணும்? லஞ்சம் வாங்கு, பிடிக்கப்பட்டு விடுவார். ஆடம்பரமா வாழணும், என்ன செய்யணும்? பெருமை, தன்னை யார் என்று கௌரவமா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஐயா, தேவனுக்கு முன்பாக நீங்கள் திறமசாலி அல்ல. இந்த ராஜாவை பாருங்களேன், 7 காலங்கள் 7 வருஷம் தன்னுடைய பெருமையினால் பதவியை இழந்து, தன்னுடைய பெருமையினால் வீட்டை இழந்து 7 வருஷம் அவர் மேல பனி பெஞ்சுதான். அப்ப ட்ரெஸ் போட்டிருந்தாரோ, அவருடைய நகங்கள் பச்சைகள் நகம் போல ஆகிட்டு.
ஒரு ராஜாவா இருந்தாருன்னா அந்த நகத்தை பாலிஷ் பண்ணதுக்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அப்படித்தானே? அப்படி ஷேவ் பண்ணதுக்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அழகா முடி விட்டதுக்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அழகா ட்ரெஸ் தச்சு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அப்படி ட்ரெஸ் போட்டு விடுறதுக்கு அப்படி கை நீட்டி அப்படி போட்டு விடுறதுக்கு இப்பெல்லாம் பார்க்கறோம்ல, அதை போல அன்றைக்கு இருந்திருப்பார்கள். அந்த ஆளெல்லாம் இல்லை. இந்த ஆளு காட்டு கழுத கூட படுத்து கிடக்கான். ராஜா பனியிலும் மழையிலும் நனைந்து நிர்வாணியாய் ஓடினார். பெருமையினால், இன்றைக்கு பெருமையினால் அநேகர் சொத்துக்களை இழந்து, வீட்டுகளை இழந்து, ஊரை விட்டு ஓடி இருக்காங்க. பெருமை வேண்டாம்மா ஐயா, அம்மா, பெருமை வேண்டாம். ஜாதி பெருமை, கொலை பெருமை, ஐயோ சங்க பெருமை, எந்த பெருமை உனக்கு இருந்தாலும் தேவன் எதிர்த்திருக்கிறார். வேண்டாம். பெருமையை விட்டு விடுங்கள். போதும் என்று இருங்கள். இருக்கிறது போதும் என்று இருங்கள். என் சொந்தத்தை விட பெருசா நான் கடன் வாங்கி வீடு கட்டணும், ஐயா நீங்க அந்த வீட்டுல இருக்கணும், அப்படித்தானே? அதுதான் பெருமை. நீ கடன் வாங்கி ஊரை விட்டு ஓடுறது பெருமை இல்லை, நீ இருக்கணும். ஒவ்வொரு நாள் நீ கொஞ்சமா இருந்தாலும் தேவனுனை உயர்த்துவதை உன் சத்துரு பார்ப்பான். அதுதான் பெருமை உனக்கு. ஆமென், 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 ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். எவ்வளவு நெருக்கியும் இவன் நெருக்கப்படவில்லையே, இவனை எவ்வளவு ஒதுக்கி தள்ளியும் இவன் ஒதுக்கப்படவில்லையே, இவன் உயர்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் தேவன் தரும் பெருமை உனக்கு. அதை செய்ய வல்லமை உள்ளவர் ஐயா என் ஆண்டவர். ராஜாவை தள்ளுகிறார், தள்ளப்படல ராஜாவை தூக்குகிறார். இந்த ராஜா ஆடு மாடு போல மாறிட்டாரு. ஆட்டுக்குட்டி மேய்ச்ச தாவீது ராஜாவா மாறினார், அப்படித்தானே? அவர் என்ன பண்ணல பார்த்தார்? ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், அவர் ராஜாவாக்குனாரு. இவர் ராஜாவா பிறந்து ராஜாவா இருந்தவன் ஆடு மாடு போல மாறினார். ரெண்டையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் ஆண்டவர். ஆமென். ரெண்டையும் எதையும் செய்ய வல்லமை உள்ள தெய்வம் என்ன ஜமான். தாழ்த்தவும் அவருக்கு முடியும், உயர்த்தவும் முடியும். 7 காலங்கள் சென்ற பின்பு அவர் சொல்லுகிறார், நான் அவரை நோக்கி பார்த்தேன். இதை வாசிப்போமா? என் கூட திருப்புவீங்களா? தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வரங்களேன். 4ஆம் அதிகாரத்துக்கு வரங்களேன். 34வது வசனம். 7 வருஷம் போனக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். அப்பதான் என் புத்தி எனக்கு திரும்ப வந்துச்சு. நான் உன்னதமானவரை சோதரித்து என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்றான். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமக்கு சித்தமானபடியே வானத்தின் சேனையிலும் பூமியிலும் குடிகளுக்குள் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவரும் இல்லை என்றேன். அவ்வேளையிலே நினைச்சிருப்பான், நான் தான் ராஜா, எனக்கு பின்னால என் முக ராஜா, என் பேத்தியா ராஜா, என் பேர ராஜா நினைச்சேன். பார்த்தார், ஐயா நான் உயிரோடு இருக்கும் போதே நான் ஆடு மாடு போல தள்ளிட்டார் ஐயா அந்த பரலோக ராஜா. அவரை ஒன்றும் செய்ய முடியாது, அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. அவர் எதிர்த்து பெருமை உள்ளவனுக்கு எதிர்க்கிறார், தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிறார். அப்படி சொல்லேன்னா புத்தி வந்ததுங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், 7 வருஷம் தேடாத மந்திரிமார், 7 வருஷம் தேடாதவன் திரும்ப வாரான். பாருங்களேன், அதில் பாருங்களேன், 36 வாசிங்களேன். தானியேல் 4ஆம் அதிகாரம் 37. அவ்வளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்ப வந்தது. எப்பா முகக்கலை கூட பாருங்களேன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். அதுக்கப்புறம் சொல்லுதான், நான் ராஜா இல்லப்போ, மேல ஒரு ராஜா இருக்கிறார், அவர்தான் சர்வத்துக்கும் ராஜா. இன்னைக்கு சொல்வீர்களா, நான் உயரலப்பா, நீங்க போட்ட பிச்சை ஆண்டவரே, நீங்க போட்ட ஒரு பிச்சையில என்னுடைய தொழில் ஓடுகிறது, நீங்க போட்ட பிச்சையில எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நீங்க தந்த அந்த இறக்கத்துல நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லுவையா, எனக்கு அதான் செஞ்சிருக்கிறாரு, எனக்கு அதான் செஞ்சிருக்கிறாரு ஐயா.
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நான் இன்னொருவரையும் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க இருக்கிறேன். யோபு என்று ஒரு மனிதர் இருக்கிறார். வேதமே நிஜமான தேவாதி தேவனே அவருக்கு சொல்கிறார், உத்தமன், அவன் நீதிமான், அவனை போல ஒருவரும் இல்லை என்று. முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், நீதிமானுக்கும் சோதனை வரத்தான் செய்து. என்ன, நீதிமானுக்கு ஒரு சோதனை வருகிறது. அங்கே பாருங்களேன், பொல்லாத பிசாசானவன் கண் போட்டான். ஒவ்வொரு நாளும் இந்த யோபுவின் பிள்ளைகள் இருக்கிறதையும் யோபுக்கு வருகிற செல்வத்தையும் பார்த்து பிசாசு கண் போட்டான். நான் முதல்ல சொன்னது போல இல்லாம நீங்க சரியா இருந்தாலும் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை அநேகர்கிட்ட புலம்புவாங்க, ஐயா நிறைய கடை கட்டிக்கிட்டு இருக்க ஐயா, நான் நல்ல சாப்பாடு சாப்பிடலையா, திடீர்னு என் பிள்ளைக்கு வந்த நோய், திடீர்னு என் மனைவிக்கு வந்த நோய், திடீர்னு எனக்கு வந்த நோய், எனக்கு வந்த பிரச்சனை, திடீர் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இழந்து போனேன் என்று சொல்லுவார்கள். அதே போல உத்தமனாகிய யோபு ஐயோ தன் பிள்ளைகளை இழக்கிறார், சொத்துக்களை இழக்கிறார். எதனால்? பிசாசானவன் கண் போட்டதினால், பிசாசானவன் பார்த்ததினால். வேதம் சொல்லுகிறது, இந்த பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறதாம் பூமி எங்கும். எப்படி இவனை கீழே தள்ளணும்? நல்ல தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், இவனுடைய தொழில் நல்லா இருக்குது, இவன் பதவிக்கு மேல் பதவி வந்து உயர்ந்து கொண்டிருக்கிறார், இவரை எப்படி தள்ள வேண்டும்? வகை பார்த்து நேரம் பார்த்து சுத்திக்கிட்டே இருக்கிறான் அந்த பிசாசு. சரியா போய் சொல்லுதான். சோதிக்கப்பட்டார். ஒருவேளை இப்படியும் நீங்கள் இழந்து போயிருக்கலாம், சொத்துக்களை, பொருட்களை, ஏன் ஊழியத்தை கூட இழந்து போயிருக்கலாம். பொல்லாத பிசாசானவன் தந்திரத்தினால் உங்களை தள்ளி பார்த்திருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாம். நீதிமான் கூப்பிடும் போது அவர் செவி சாய்க்கிறாராம். நீதிமானின் கூப்பிடுதல் அவருக்கு பிரியமாயிருக்கிறது. வேதத்தில் இதமாய் ஒரு வார்த்தை இருக்கிறது, அற்ப கோபம் அற்ப கால மூண்ட கோபத்தினால் என்று. அற்பமான ஒரு சின்ன காரியத்தினால் ஒருவேளை வழி தப்பி போனீர்களோ? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவாதி தேவன் சொல்லுகிறார், நீ இழந்ததை திரும்ப பார்த்துக்கிடுவேன். நீ இழந்ததை, நீ எதுவாய் இழந்தாலும் சரி, நீ எதை இழந்து போயிருந்தாலும் சரி, வீட்டை இழந்திருந்தாலும் சரி, வேலை இழந்திருந்தாலும் சரி, சொத்துக்களை இழந்திருந்தாலும் சரி, வாகனத்தை இழந்திருந்தாலும் சரி, நான் அவருடைய அடிமைங்கிற அதிகாரத்தோடு உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். என் சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவரின் வாயிலை வைத்ததை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவர் ஜீவனுள்ள தேவன். நீ சுதந்தரித்துக் கொள்வாய். காரியம் மாறுதலாய் முடியும், காரியம் மாறுதலாய் முடியும். யோபுவை பிசாசு பார்த்தான். யோ வியாதியை கொடுத்து புலம்புகிறான், துக்கமில்லை. ஒரு ஓட்டை எடுப்பாராம், சுரண்டுவாராம், ஐயோ என்று. இவருடைய நிலையை பார்த்து 6 நாளாய் அவருடைய சொந்தங்கள் வந்து, அவருடைய நண்பர்கள் வந்து ஒரு வார்த்தை பேசாம தலையில புழுதியை போட்டு அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு அழுதார்களாம். எவ்வளவு துக்கமா இருக்கும். அன்றைக்கு அந்த யோபு நடந்து வரும் பொழுது எல்லோரும் பார்த்து சொல்வார்களாம், நான் யோபுவை பார்த்து விட்டேன், ஐயோ என் கண்ணு யோபுவை பார்த்துட்டு சொல்லுவான். அவனுக்கு இது யோபு பழமொழி போல ஆயிட்டாரா? நீங்களும் அநேகருக்கு சம்பளம் கொடுத்தீங்களா? உங்களுக்கு எத்தனை பேர் முதலாளி முதலாளின்னு கூப்பிட்டா, முதலாளி முதலாளின்னு கூப்பிட்டவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறானோ? என் பிள்ளை மேல கை வச்சு என் பிள்ளை ஆசீர்வதின்னு சொன்னவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறானோ? என் வீட்டுக்கு வாங்க ஐயா, என் வீட்டு பிரதேசத்துக்கு வாங்க, என் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி உங்களிடத்தில் கெஞ்சி உங்களை கூட்டிட்டு போனவன் இன்னைக்கு சிரிக்கிறானோ?
எஜமானோடு பேசுகிறார், எஜமானங்களோடு பேசுகிறார். சகோதரனே, உத்தமத்தை விட்டு விடாதே, பரிசுத்தத்தை காத்துக்கொள். பல்லாத சத்ரு வெள்ளம் போல் வருகிறான், பரிசுத்தத்தை காத்துக்கொள். யோபுவை குறித்து வேதம் சொல்கிறது, தேவனை பார்த்து ஒரு வார்த்தை பேசலையா. பிள்ளைகள் இறந்து கிடக்கிறார்கள், செத்து போனார்கள், ஒரே நாளில் சாகிறார்கள், ஒரே நாளில் எல்லாம் போய் விடுகிறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவி சொல்லுகிறார், இன்னுமாயா இந்த இயேசு இயேசு இயேசுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க? ஐயோ, இருக்க ஒரு கிணறு பயிற்சி உன்னை ஏமாத்தி பிடிக்கிட்டான், இன்னுமா இந்த இயேசு இயேசுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க? இருக்க வண்டியை தூக்கிட்டு போய் நீ செய்தது செய்யன்னு சொல்லிட்டான், இன்னுமா அந்த இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அன்றைக்கு இன்னைக்கு உங்க வீட்டுல சொல்லுது போல அன்னைக்கு யோபை பார்த்து சொல்லுதா, இன்னுமா இந்த இயேசு இயேசுன்னு சொல்லுத, இன்னுமா நீ பரிசுத்தமா வாழணும், செத்துறேன்னு சொல்லுதா. என் ஆண்டவர் திரும்ப ஆசீர்வாதத்தை தந்தார். அவருடைய பிள்ளைகளை போல தேசத்திலே ஒரு பிள்ளையும், அறிவுள்ள பிள்ளையும் இல்ல, அழகுள்ள பிள்ளையும் இல்ல, அழகான பிள்ளைகளை தேவன் தந்தார். தேசத்தில் அவர் இருந்ததை பார்க்கல் மறுபடியும் முரட்டத்தனையாய் வந்தது. ஐயா, திரும்ப வந்தது. தேவன் தர வல்லமை உள்ளவர். நான் முதலாவது ஒரு மனிதனை சொன்னேன், தாவீது மற்றவர்களுக்காய் சென்ற பொழுது தன் பொருட்களை இழந்தான் என்று. இரண்டாவது ஒரு மனிதரை சொன்னேன், அவர் பெருமையினால் இழந்து போனார் என்று. நேபுகாத்நேச்சார் தன் பதவியை தனக்குண்டானதை இழந்து போனார் என்று. மூன்றாவது ஒரு மனிதரை சொன்னேன், தேவனுக்கு பயந்ததினால் இழந்தார், திரும்ப பெற்றுக்கொண்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஏதோ ஒரு காரியத்தில், இந்த மூன்றில் ஒரு காரியத்தில் இழந்து போனீர்கள். உங்கள் சொத்துக்களை, பொருட்களை, வேலையை இழந்து போனீர்கள். திரும்பி தர தேவன் பிரியமாய் இருக்கிறார். கண்களை மூடி, அப்பா என்னையும் கண்ணோக்கி பாரும், நானும் இழந்து போனேன் ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யவென்று தெரியவில்லை, உயிரை மாத்திரம் வைத்திருக்கிறேன், சாகவும் முடியவில்லையே என்று புலம்புகிறீர்களோ? எனக்கு வந்த கஷ்டம், எனக்கு வந்த நஷ்டம் யாருக்கு வரக்கூடாது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? சகோதரனே, சகோதரியே, ஒரு சகோதரனை அழுகிற இனிமேல் ஐயா நீ அழுகிறீர்கள். எனக்கு அருமையான சுப்பிரமணியன், அழுகிறீர்கள், கிணத்தை இழந்துட்டீங்க, அழுகிறீர்கள். தேவன் உங்களை இழக்கல தெரியுமா? தேவன் உங்களை மறக்கல தெரியுமா? உங்களை மறக்கலமா, உங்களை மறக்கல. நான் சொல்லுவேன், ஐயா நீ இழந்தது கொஞ்சமா இருக்கலாம், என் கண்ணு பார்த்ததை சொல்லுது. ஐயா, ஒரு கிணத்துல 4 பங்காளி, ஒரு பங்காளி தேவனை தேடுகிற ஒரு மனுஷன், அவருடைய சொந்தம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்வு வாழ்றவங்க. ஐயோ, அந்த மனுஷனை தூசணமா பேசி பெரிய தென்னை மரமா இருந்துச்சு, பிடுங்கி தூர போட்டாங்க. ஐயா, இன்னைக்கு அவங்களுக்கு அந்த கிணத்துல இடம் இல்லை. யாரு அழுது வேதனையோடு வந்தாங்களோ அவங்களுக்கு தனி கிணறு. ஐயா, தனி கிணறு, எந்த பங்காளியும் இல்லையா. நட்டாத மரம் அங்க இருந்துச்சு ஐயா, என் கண்ணு பார்த்தது ஐயா. நடாத மரம் அங்க இருந்து கனி கொடுக்கிறது ஐயா. இழந்து போனீர்களோ, இழந்து போனீர்களோ? தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆயத்தம் செய்வார். சின்ன வீட்டை நீ இழந்து போயிருக்கலாம், உனக்கு பெருசா ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காருமா. நீ சுதந்திரிப்ப, கட்டாயம் நீங்க சுதந்திரிப்பீங்க. தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். மகா இரக்கம் கிருபை பிள்ளைகள் பரலோக பிதாவே, யார் யார் இந்த வார்த்தையை நம்பி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீர் ஆசீர்வாதத்தின் நன்மை கட்டளையிடும். வியாதிகள் மாறட்டும் அப்பா, சத்துருவின் சகல வல்லமைகளும் இல்லாமல் போகட்டும். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று பிள்ளைகளுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நீர் நினைத்து எல்லா வியாதியும் நீக்குங்கப்பா.
குஷ்டரோகியை சுத்தமாக்குனீங்க, கூனரை நடக்க செய்தீங்க, முடவனை நடக்க செய்தீங்க, கண் தெரியாதவர்களுக்கு கண் பார்வை தந்தீர். கர்த்தாவே, இதோ இன்றனர்கள் இருக்கிறார்கள், கண் தெரியாத மனக்கண்கள் தெரியட்டும், சரீர கண்களும் தெரியட்டும், நடவாத கால்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று அந்த நடவாத கால்கள் மூலமாய் நடந்து போய் சொல்லட்டும் அப்பா. கேட்காத செவிக்காய் செவிக்கிறேனப்பா, திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, திறக்கப்படட்டும். எல்லா செவிட்டு காதுகளும் திறக்கப்பட்டு ஐயோ ஊமைகள் பேசி உம்மை துதிக்கட்டும், ஆங்காங்கே சாட்சிகளாய் மாறட்டும் அப்பா. பேச முடியாத அந்த நாவுக்கு தேவனுடைய கரம் இப்பொழுது நீட்டப்படட்டும். அன்னைக்கு தொட்டு சுகம் கொடுத்தீரே, ஊமையும் செவிடுமானவனை தொட்டீரே, அதே வல்லமையோடு இப்பொழுது தொடுவீராக. தொடும். செத்து போன நரம்புகளுக்கு ஒரு உயிர் வரட்டும். ஸ்ட்ரோக்கினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத கால்களுக்கு ஒரு உயிர் வரட்டும். மனதிறங்கப்பா. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று வாழ்வில் போராடி கொண்டிருக்க பிள்ளைக்கு இரக்கம் பாராட்டும், வாழ்வு தாக நேடி வாழட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜாஷுவா டிவியின் மூலமாய் ஜெபித்தவர்களுக்கு நல்லதாய் இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.